என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் வந்து தபசுக்கு போற இடத்துல மட்டும் கருடன் எதிர்பார்க்கறாங்க. அது எப்படி இது ஐதீகத்துல உண்மையான ஒரு விஷயமா? அப்படி கேளுங்க. சட்டப்படி கிருஷ்ணன் அர்ஜுனன் வந்து தபசுக்கு போற காரணம் என்னன்னா கிருஷ்ணனுக்கு தான் போறாரு. அவர் வந்து முனிவர் சொல்றாரு, மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை ஐம்புலனை இழந்து அருணகிரி நாதனை தியானம் என்று போறவன் தான் சிவனை பார்க்க முடியும். அப்படி சென்று பாஸ்பதாஸ்திரங்களை பெற்றால் யாரை வேண்டுமானாலும் வெல்லலாம். எத்தனை கோடி எக்ரோடி இருந்தாலும் வெல்லலாம். அந்த சிவனுடைய கலையை அப்படிப்பட்டவன் போக முடியுங்கிறாரு ரோமர்சியா. அதை கேட்ட உடனே பாண்டவர் ஐவரும் யாரு போறது தெரியாம முடிப்பாங்க. அப்பதான் கிருஷ்ணன் கூப்பிடுறாங்க, சுவாமி கூப்பிடுறாங்க. ஐயா நாங்கள் யாரு போறது? சாமி நீங்களே சொல்லுங்க. எதிராளியை வெல்ல வேண்டுமானால் நாடு நகர நவனிய செங்கோலை பறித்து சூதுனால் பகடையாடி 12 ஆண்டு காலம் ஆணை ஓட்டிய பகைவரை வெல்ல வேண்டுமானால் முனிவர் சொன்ன மாதிரி சிவனுடைய பாசனாசனம் பெறணும். நீங்க யாரும் போயிட்டு வாங்க. ஐயா நீங்க சொல்லு சுவாமி என்பதே போதனாலும் நீங்க இல்லைட்டு நான் இல்லை. எந்த விதத்துல எங்களுக்கு தெரிய முடியுது. நான் நீ போ நான் போன்னா என் மேல வருத்தப்படுவீங்க. நீங்களே முடிவெடுங்கிறாரு. அப்ப தர்மராஜன் நான் போறேங்கிறாரு. நீ போகுவாய், வருகின்ற வழியில் அதை தர்மமா கொடியில கொடுத்துடுவாய், ஒன்னால முடியாது. பீம நான் சென்று வர்றேங்கிறான். அதுக்கு அவன் தடை சொல்லிடுறாரு. ஐயா நீ வாங்க, சிவனி பார்க்க விளையாட்டு சரியா சாதாரணம். சிவனுடைய கூந்தலில் ஆயிரக்கணக்கான தவமுடிகள் தபஸ்தோஷங்கள் தபம் செய்யறாங்க. சிவனை பார்க்க முடியல. உன்னால பார்க்க முடியலன்னா மின்பவம் போகாம பார்க்க முடியாது. எல்லாம் தடுத்துறாரு. கடைசியில் சுருக்கமா அர்ஜுனன் நான் போயிட்டு வரேங்கிறாரு. அப்ப போயிட்டு வரங்கும் போது சுவாமி சொல்றாரு, பரவாயில்ல போவாய், சிவனையை நீ பார்ப்பார் இல்லைன்னு சொல்லல. ஓரளவுக்கு ஆடை அணிந்திருந்தாலும் பெண் உரலா ஆண் உரலை பார்க்கக்கூடிய நீ ஐம்பொருளிலிருந்து அருணினை பார்க்க முடியுமான்னு. அப்ப எல்லாம் கைத்தடி சிரிச்சிடறாங்க. தர்மன் வேமன் நகரன் சகாதேவன் துரபதி எல்லாம். அப்பதான் அர்ஜுனன் சரியற்ற மாமன் முறையற்ற வார்த்தை கையை சிரிச்சிட்டீங்கல்ல, மாண்டாலும் ஆழ்வின் மகாதேவன் பாதத்தில் இறந்தாலும் இறப்பின் சிவன் துருவடி என்று புரட்டுறாரு. அர்ஜுனன் கேட்கிறார், நான் அப்படி ஐம்பொருளை எழுந்து அருணகிரியின் ஆதரியை தியானமாய் தபம் செய்கின்ற போது சிவபெருமான் எனக்கு காட்சி தரவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்? பயப்பட வேண்டாம். எந்த நேரம் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஆனால் கிருஷ்ண அவதாரத்தில் வரமாட்டேன். நான் கிருஷ்ண அவதாரத்தில் வந்தா கிருஷ்ணன் துணை கொண்டுதான் அர்ஜுனன் பாஸ்வதாரத்தை பெற்றான் என்று பேர் எனக்கு வந்துடும். கஷ்டப்படுறவன் நீ. ஐம்புலனை இழந்து அண்ணன் ஆசை தம்பி ஆசை தமையன் ஆசை உற்றார் ஒரு மித்துக்களை இழந்து தபம் செய்ய போறேன் நீ. ஆலிதிரு படிக்கேறு ஆனதிரு குலமா அன்னபுரம் அடையபுரம் ஆடி வரும் இது வனமா மஞ்சள் விட்ட பலபலத்தை வானரந்த கூட
ஜீவதாரண குரு சண்டலம் திலகதாரண வெக்கிய கவிதாரமோ திலகதாரண வெக்கிய கவிதாரமும் பாரு ஐயா தோரம் தோரம் பாரு பாரு உனக்கு தோழி பண்ண கூட யாரையா தங்க வரேன் காலமாடி போறேன் ஐயா நின்ன மழையா தட்டிய மாற சாமி சாமி தூரம் தூரம் போனாலும் தோழி பின்ன கூட வருகிறேன் காதவழி போனாலும் கை துணையாக நானும் கூட வருகிறேன் சுவாமி அரகர மகாதேவா வச்சனம் மூட வெற்றிவாய நமக வெற்றிவாய அரகரே அரகர மகாதேவ சிவச்சிவாய் சிவன் அப்படி சொல்லு கமரி மனோகரா இரண்டவரை காடு இமை மூட சிவனுடைய ஞாபகத்தில் ஆஞ்சல்கின்ற போது வச்சனமான பக்திகள் அரகர மகாதேவா கமரி மனோகரா இதுவில்லா முன்செயலோ யாரம்மா எந்த தாயி
புறப்படுகிறேன். போயி எடி சங்குமர் என்று அழைக்கின்றாய், வழிவிடும் என் மாதா. விட மாட்டேன் சுவாமி. நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதற்காகமா? இவருக்கு தெரியலையாட்டிருக்கு. இவருக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த கண்டனை ஒதுக்க மாட்டாரம்மா. அத்தானே ஏட்டா இடம் தெரியல சுவாமி. காட்டு இந்த 9ஆம் வானத்தை யாரா நான் மோகினி பிள்ளை உருவத்தை மாறி எதற்காக தெரியுமா? சிவஜீவா, உங்கள் பெயர் மோகினியா? என்னுடைய பெயரும் மோகினி. தாயி, என்னை கட்டி அடைந்து முத்தம் தர வேண்டும். சிவஜீவா, ஒரு கட்டி கடிச்சு கட்டி பிடிச்சு என் கல்முளைக்கு வாங்க கட்டி பிடிங்க. மகாதேவா, மரணி போற்றி, பொங்கரபதனை முடிந்த பொருளே போற்றி, என் பொங்கரபதனை முடிந்த பொருளே போற்றி, என் செங்கைக்க நம்பிக்கையின் அருளே போற்றி, இந்த அரணி வாழத்தான்
ஈஸ்வரன் போகிறேன். ஆஹா. பகை யானைகளை வெல்வதற்காக பரமன் வரம் பெற போகிறேன். ஆமா கண்ணீர் சென்று போனால் கருத்தா வரம் தர மாட்டார். மங்கேடா. மங்கையை சீண்டினாரால் அந்த ஆண்டவனாகி வரவர்கள் வரம் தர மாட்டார். தரமாட்டாரு. என்னகிட்ட வந்து ஆஹா. கட்டி பிடிச்சு ஆமா. ஒரு முத்தம். இவள் ஒரு மாய மோகினியாகும். ஆமா நான் எத்தனை முறை மன்றாடி தாயின்றும் ஆஹா. மாதாகி நினைத்த போது ஆ. அவள் வார்த்தை சரியான வார்த்தை அல்ல. ஆஹா. இனி இவள் விட மாட்டேன். ஆ. தில்லை நடின திரிபுர தகர சிவபெருமானை அடிவி ஆஹா. என் கையில் கோண்டி பற்றி நான் என்ன செய்கிறேன்ப்பா? ஆ. அடி யார் என்று நீ நினைத்தா யார வடிவாடி தாண்டவார மேரித்தி கடிய மகஜூரத்தி ஆயனார் வைத்தூரத்தி அர்ஜூனன் பேரி உலகிட்டு செய்ய வந்த அறுபடி உத்திருந்த அர்ஜுனா ஆண்டவா மயவனே ஏதோ கண்ணா மணிவண்ணா கார்மேகா என்று பல்வேறு விதங்களாக துதி செய்து என்னை தியானம் செய்தாயே அறுவடத்தில் ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்டதா? ஆஹா. மாமா அர்ஜுனா ஆண்டவனே என்று நான் துதி செய்தேன் என்று அவனோடு ஓடி வந்து விட்டாய். ஆஹா. ஆம் மாயவா முதற்க நான் சொல்லி அழைப்பது அதுதானே. ஆபத்து என்றால் மாமா என்றால் வருவேன் துணையாக என்றுதானே சொன்னேன். ஏதோ மனத்தில் யாரையே யாரிடத்துல வாதிட்டது போல் என் காது கேட்டது ஓடி வந்து விட்டேன் அர்ஜுனா. ஆம் ஆண்டவரே இந்த ஆரணிய மரத்தில் உங்களை பார்க்கிற போது பேர் ஆனந்தம் கொண்டேன். அது சரி ஆண்டவா, இருந்தாலும் சிறிது நேரத்திற்கு முன் ஒரு பெண்மணியை கண்டினான். வனத்திலே ஒரு பெண்மணியை கண்டாயா? உண்மைதான் சுவாமி. ஆச்சரியம். ஆஹா. என்ன நடந்ததப்பா? ஆம் பரிசுதரா, சிறிது நேரத்தில் நான் கண்ட காரிகை யார் என்று சொல்ல முடியுமா? ஆஹா. யானா? யான் அந்தரத்திலே வந்து கொண்டிருந்தேன், நீ பூலோகத்தில் வந்து கொண்டிருக்கிறாய். இல்லை உன்னை உண்மை. வழிமறித்த பெண் யார் என்று எனக்கு தெரியுமா அர்ஜுனா? ஆ. நீ சொன்னால் நான் தெரிந்து கொள்கிறேன். ஆங்கார கணேஸ்வரனும் என் மாயவராகி என் சுவாமிக்கு தெரியாது இல்லையா? ஆமா மாயவா அர்ஜுனா காரிகை கழுத்தி கண்டு நான் சரமணி கண்டேன் சுவாமி. கேசகலை தேமமா சரமணி நீதாரண்டி. காரிகை கழுத்தி கண்டியன் சரமணிய கண்டியன் சுவாமி. ஓ வருகிற மகாதேவா. நான் எந்த பெண்மணியை சிலது நேரத்திற்கு முன் இந்த வனத்திலே கண்டேனோ அதே பெண்மணி கழுத்தில் உள்ள தரமணி உங்க கழுத்திற்கு எப்படி வந்ததாண்டவா? அர்ஜுனா, மாமா உன்னிடத்துல இவ்வளவு வேகமாக வாதிட்ட பெண் கழுத்தில் உள்ள கருமணி என் கழுத்திலே தென்படுகிறது. உண்மைதான் சகல வேசுகளும் கழித்து கருமணி ஏமாயவா கலைக்கு மறந்தா என்று கேட்கிறார். உண்மை.